தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஈரோட்டில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக விஜய் சென்னையிலிருந்து இன்று கோயம்புத்தூர் மூலமாக ஈரோடு செல்ல இருக்கின்றார். இதற்காக தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் விமான நிலையம். இந்த பகுதியில் காவல்துறையினரால் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு முழுவதும் இந்த பகுதியை சுற்றி விஜயனுடைய வருகையை ஒட்டி இந்த பகுதியில் பலத்த பாதுகாப்புடன் பேரிகார்டுகளானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், கடந்த முறை அதாவது ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக விஜயனுடைய பூத் கமிட்டி நிர்வாக கூட்டமானது கோயம்புத்தூரில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் பொழுது விஜய் வருவதற்காக கோவை விமான நிலையம் வந்திருந்தார். அப்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ரசிகர்கள் என ஏராளமாக புடை சூழ்ந்து இந்த பகுதியானது காணப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் விஜய்க்கானது பலத்த வரவேற்பானதும் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது அந்த சமயத்தில் 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் சேதமடைந்ததாக காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் வீண் அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காகவும் இந்த பகுதியில் எந்தவித அச்சுறுத்தல்களும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அதே போன்று வெளியே விமானத்திலிருந்து வருகை தரக்கூடிய பயணிகளுக்கு எந்தவித இடையூறுகளும் ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த பகுதியில் பேரிகார்டுகளானது காவல்துறையினரால் அமைக்கப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட காவலர்கள் விஜயனுடைய பாதுகாப்பிற்காகவும் அதே போன்று விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பயணிகளின் பாதுகாப்பிற்காகவும் 60க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் பணியமர்த்தப்பட இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு மேல் விஜய் கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்க விமான நிலையம் வந்தடைந்து இங்க சாலை மார்க்கமாக ஈரோட்டிற்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாகும். இங்கிருந்து ஈரோடு செல்வதற்கு 80 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த விஜயமங்கலம் சரளை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திடலுக்கு செல்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விஜயனுடைய வருகையை ஒட்டி விஜய்க்கு வரவேற்பு அளிப்பதற்காக வருகை தரக்கூடிய எந்தவித ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விமான நிலையத்தில் அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று விமான நிலையத்திற்கு அதையும் மீறி காவல்துறையினர் அறிவிப்பை மீறி வரக்கூடிய ரசிகர்கள் யாரேனும் விமான நிலையத்திற்கு உள்ளே வர முயற்சி செய்திருந்தால் அவர்களை விமான நிலையம் வரக்கூடிய அந்த வழியிலேயே தடுத்து நிறுத்தி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். அதே போன்று ஏற்கனவே முன்னதாகவே விமான நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் என ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இங்கிருந்து திருப்பி அனுப்பப்படுகின்றனர். விமான நிலையத்தில் எந்தவித அச்சுறுத்தல்களும் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் முழுவதுமாக இந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அந்த வேலைகளையும் செய்து வருகின்றனர். அதே போன்று விஜயனுடைய வாகனங்களை பின்தொடர்ந்து வருவதற்காக விமான நிலையத்திலிருந்து ஈரோடு வழியாக செல்லும் பொழுது விஜயனுடைய வாகனங்களை பின்தொடர்ந்து வருவதற்காக எந்த ஒரு ரசிகர்களும் முயற்சி செய்வர் என்ற பெயரிலும் அதே இங்கிருந்து வெளியில் செல்லக்கூடிய அந்த பகுதியில் அவரை பின்தொடராத வண்ணம் வாகனங்கள் பாதியிலேயே தடுத்து நிறுத்தப்படுவதற்காக அந்த திட்டங்களும் காவல்துறையினரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பகுதியில் விஜய்க்கு வரவேற்பு அளிப்பதற்காக ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த பகுதி முழுவதுமே சுற்றி பேரிகார்டுகளை கயிறுகள் கொண்டு முழுவதுமாக கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் எந்த இடையூறுகளும் அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக கோவை விமான நிலையம் முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு முன்பாக விஜய் கோவை விமான நிலையம் வந்திருந்தார். இன்று ஈரோட்டில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்ட பிரச்சாரத்திற்காக விஜய் ஈரோடு செல்லக்கூடிய நிலையில் கோயம்புத்தூர் விமான நிலையம் வருவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் ரசிகர்கள் ஏராளமானோர் இன்று வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.